டாடி, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் எதுவும் ஆகாது. அருவாவேலுக்கிட்ட அந்த பையனை பப்ளிக் பிளேஸ்ல செம காட்டுங்க. ஆனா உயிருக்கு எந்த சேதமும் ஆகக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். ஏதோ பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. அதெல்லாம் நல்லபடியாவே நடக்குமா? ஓ வேலை தான் நல்லபடியா நடக்கணும். என்ன டாடி சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அந்த லட்சுமியை பாத்துக்கிற வேலை என்னோடதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவ கதை நாளையோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் கோபாலை பாத்துக்கிற வேலை உன்னோடது. நீதான் இப்ப எப்படியாவது கோபாலை வழிக்கு கொண்டு வரணும். என்னம்மா யோசிக்கிற? இல்ல டாடி, அந்த கோபால எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்மா. இதெல்லாமா ஒரு அப்பன் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அவன் கூட கொஞ்சம் நெருக்கமா பழகு. டைம் கிடைக்கும் போது அவங்கிட்ட பல விஷயங்களை பேசி ஷேர் பண்ணிக்க. அவனை அப்பப்ப வெளியே கூட்டி போய் காஃபி கீப்பி சாப்பிட்டு வா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணு. எப்படியாவது அவனை ஓன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது ஓன் பொறுப்பு. சொல்லிட்டீங்கல்ல டாடி, இனிமே பாருங்க எப்படி என் அத்தான என் வழிக்கு கொண்டு வரேன்னு. ஹாய். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஷாலினி. அத்தா அத்தா, ம். நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஆ, என்ன கேட்க போற? கேளு. நானும் உங்க கூட ஆஃபீஸ்க்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்க்கா? ம். நீயா? எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்ல, ஆ, சும்மா உங்க கூட ஆஃபீஸ்க்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் போகலாம். எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் உடனே போய் ஆகணும். ஓகே, பாய். அத்தா, என்ன ஷாலினி? இல்ல, நானும் வெளியே தான் கிளம்புறேன். ஷாப்பிங் போகணும். என்ன அப்படியே உங்க கார்ல அட்லீஸ்ட் டிராப் ஆவது பண்ண முடியுமா? ட்ராப் தானே? பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்.